Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. இப்போ இந்த எலெக்ஷன் டைமாக இருக்குல்ல, அன்னைக்கு எலெக்ஷனில் இந்த கருத்து கணிப்பெல்லாம் நடத்துறதுக்கு கூட நம்ம ஒரு வார்த்தை போட்டிருந்தோம் 2-3 நாளைக்கு முன்னாடி. அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? சிஃபாலஜி அப்படின்னு. இந்த எலெக்ஷன் சம்பந்தமான கருத்து கணிப்பு நடத்துறது, யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யார் யார் வருவா, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க. அதனைத் தொடர்ந்து இப்போ நமக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கர் அப்படிங்கிற வார்த்தை தெரியும். அவர் தான் சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி எம்எல்ஏஸ்லாம் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்படின்னா என்னன்னா, is a temporary speaker appointed by the president for Lok Sabha or by governor for state assemblies. ஆக டேர்ம் ஒன்று தான். பார்லிமெண்ட்டாக இருந்தால் பிரசிடென்ட் அமர்த்துவார், இங்கே சட்டசபையாக இருந்தால் கவர்னர் அமர்த்துவார். அது ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்படின்னு. இந்த ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்படின்னா அவங்க டெம்பரவரி. ஒரு ஸ்பீக்கர் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீக்கரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தி அவங்களுக்குள்ள யார் ஸ்பீக்கரு அப்படின்னு முடிவு பண்ணி அனுப்புறது. அது ஒரு மனதாக தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க மெஜாரிட்டியை பொறுத்து அது ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட் ஆவாங்க. அவங்க தான் ஸ்பீக்கர் ஆவாங்க. அவங்க பேர் சபாநாயகர். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரோடம் ஸ்பீக்கர் இஸ் டெம்பரரி. டெம்பரரினாக்கா ப்ரொவிஷ்னலாக, தற்காலிகமாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு.